வணக்கங்க. நான் உங்களோட டாக்டர் கிருஷ்ணமோகன் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெய்ரோனிஸ் டிசீஸ். ஸோ இது ஆண்கள்ல வர பிரச்சனை. ஸோ இது ஆண்கள்ல அந்த ஆண் உறுப்போட வளைவு வரக்கான காரணம் உள்ள டிசீஸுங்க. ஸோ இந்த பெய்ரோனிஸ் டிசீஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆண்களுக்கும் வரும்னா அப்படி கிடையாது. ஸோ இது ரொம்ப ரேரான டிசீஸு. சில ஆண்கள் மேபி ஒரு 10,000 ஆண்களில் ஒருத்தருக்கு வரலாம். ஸோ இந்த டிசீஸ் எதனால் வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் உறுப்பில் ஆண் உடல் உறவு வைக்கும்போது சில காயங்கள் இல்லை, இந்த மாதிரி வெளிப்படைய காயங்கள் இல்லை, உள்ளுக்குள்ள காயங்கள் ஆகும்போது அந்த உள்ளுக்குள்ளே அந்த தசை ஹீல் ஆகும்போது சரியாக ஹீல் ஆகலைன்னா அந்த இடத்துல தடிப்பு மாதிரி இல்லை ஸ்வெல்லிங் மாதிரி வரும். அது பேர் பிளாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளாக்கு உள்ள ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பிடிப்பு மாதிரி அந்த ஆண் உறுப்பில் ஒரு வளைவு கொஞ்சம் வருஷங்களில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பெய்ரோனிஸ் டிசீஸ் மெயினாக இந்த பிளாக்குன்ற சொல்ல ஸ்வெல்லிங்னால வர டிசீஸ். ஸோ இந்த பெய்ரோனிஸ் டிசீஸ் இந்த வளவு ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். அந்த பிளாக் அந்த பிடிப்பு ஜாஸ்தி ஆகும்போது அந்த ஆண் உறுப்பில் வளவு ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதுக்கு இந்த ஆண் உறுப்பில் இனிஷியலாக இந்த பிளாக் ஃபார்ம் ஆகும்போது பெயின் இல்லாட்டி அந்த பெயின் வரலாம். ஸோ இது அக்யூட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது 6 மாதத்துலேருந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ சில ஆண்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த அக்யூட் ஃபேஸில் இருக்கும்போது அந்த ஆண்களுக்கு உடல் உறவு வைக்கும்போது இல்லை அந்த வரப்புத்தன்மை வரும்போதும் அந்த ஆண் உறுப்பில் பெயின் வரலாம். ஸோ அந்த பெயின் வரும்போது அதுக்கான மெடிகேஷன்ஸ் நம்ம கொடுப்போம். இது ஸ்லோவாக அந்த பெயின் எல்லாம் குறைஞ்சு அந்த பிடிப்பு இன்க்ரீஸ் ஆகும் சைஸில். ப்ளஸ் அந்த வளவு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு ஸ்டேபிள் டிசீஸுக்கு வரும். ஸோ ஸ்டேபிள் டிசீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு வளவு வருதோ அது ஓரளவுக்கு பர்மனெண்ட்டாக அந்த வளவு நீடிக்கும். ஸோ இந்த அக்யூட் ஃபேஸில் நம்ம ஜென்ரலாக அந்த பெயினை குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேபிள் டிசீஸுக்கு போகும்போது தான், பெயின் இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த கரெக்டாக அந்த எவ்வளோ வளவு வருது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக இந்த ஆண்கள் இந்த அக்யூட் ஃபேஸில் வருவாங்க, பெயினோட வருவாங்க, வரப்புத்தன்மையோடப்போ பெயினோட வருவாங்க. இல்லாட்டி அந்த ஸ்டேபிள் டிசீஸில் பெயின் இல்லாமல் அந்த வளவு ஜாஸ்தியாக இருக்குது, உடல் உறவு வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளோட வருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு என்ன மெயின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த பெயின்ஃபுல் இதோட வராங்க அப்படின்னா அந்த பெயினுக்கு உண்டான மாத்திரைகள் கொடுத்து அதை செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பேஷண்ட் ஸ்டேபிள் டிசீஸ்க்கு போகும்போது எவ்வளோ வளவு இருக்குது, அவரால் உடல் உறவு வைக்க முடியுதா, இல்லை வளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 60 டிகிரிக்கு மேலே இருக்குன்னா அவரால் உடல் உறவு வைக்க முடியாது. ஸோ அதை நம்ம சர்ஜிக்கலாக கரெக்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த பெய்ரோனிஸ் டிசீஸ்னால அந்த பிளாக்குனால சில பேர்த்துக்கு ஆண் உறுப்போட சைஸ் குறையறதுக்கு ஷார்ட்டனிங்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் எந்த டைப் ஆஃப் சர்ஜரி அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில பேர்த்துக்கு அந்த லென்த்து நல்லா இருக்குது, பட் அந்த பிளாக் மட்டும்னால கொஞ்சம் அந்த வளவு வருது, இஸ் நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னா அந்த பிளாக்கை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட் சைடில் சூச்சர் பண்ணி அந்த வளவை நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணுவோம். ஸோ அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட்னால அந்த ரிகவரிக்கு அப்புறம் அந்த சர்ஜரியோட ரிகவரி மேபி 1 மந்த்துக்கு அப்புறம் உடல் உறவு நார்மலாக வைக்க முடியும். ஸோ சில பேர்த்துக்கு அந்த ஆண் உறுப்போட சைஸ் லென்த் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த பிளாக்கை நம்ம எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கிராஃப்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். கிராஃப்டிங் பண்ண வேறு ஏதாவது இடத்துலேருந்து இல்லை ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல் வச்சு அந்த இடத்துல கிராஃப்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த லென்த்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ சில பேர் இப்போ இந்த ஷாக் வேவ் தெரப்பி அப்படின்னு இருக்குது. ஸோ ஷாக் வேவ் தெரப்பி பெரும்பாலும் மோஸ்ட்லி இப்போ சஜஸ்ட் பண்ணுறோம். பட் அந்த பேஷண்ட்டுக்கு அது தெரியும். அந்த ஷாக் வேவ் தெரப்பி பண்ணால் மேபி 50% பேஷண்ட்டுக்கு தான் மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் பெரும்பாலும் இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கு
வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த ஷாக் வேவ் கொடுக்கறனால ஸோ பெரும்பாலும் அந்த பெயின்ஃபுல் கண்டிஷனில் வரும்போது அந்த பெயின் குறையும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. பட்டு சர்ஜிக்கலாக பண்ணால் தான் அந்த வளைவை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். ஸோ இந்த ஷாக் வேவ் கொடுக்கறனால சம் பேஷண்ட்ஸ்க்கு மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட் கர்வேச்சரில் வரலாம், பட் கம்ப்ளீட் இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்ஜிக்கல் வந்து பண்ணும்போது நம்ம அந்த அக்யூட் ஃபேஸில் நம்ம பண்ண மாட்டோம். அந்த ஸ்டேபிள் ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணுவோம். ஓரளவுக்கு அந்த கர்வேச்சர் வந்து அந்த வளைவு வந்து ஒரு 6 மாதம் to 1 year வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம அந்த சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அந்த சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணும்போது அந்த அந்த பிளாக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அந்த வளைவுக்கு ஆப்போசிட் சைடில் சூச்சர் பண்ணி நம்ம அந்த ஆணுறுப்பை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுவோம். ஸோ இந்த ரிகவரி வந்து சில டைமுக்கு வந்து ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன் வரலாம், சில டைம் வந்து அந்த பண்ணதுக்கப்புறமும் திருப்பி அந்த வளைவு வரக்கூடிய பிளாக்கும் வளைவு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வர சொன்னால் திருப்பி நம்ம அந்த ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில பேர்த்துக்கு அந்த ஆணுறுப்போட சைஸு குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ரொசீஜர், அந்த கிராஃப்டிங் ப்ரொசீஜர் வந்து சில பேருக்கு ஆணுறுப்பு சைஸ் கம்மியாக இருக்கும்போது, லென்த் கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கிராஃப்டிங் வேறு வாயிலேருந்து தோலும், இல்லை வந்து ஒரு பொவைன் கொலாஜன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வச்சுட்டு கூட நம்ம கிராஃப்டிங் பண்ணி சூச்சர் பண்ணுறதும் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இன்ஜெக்ஷன் மூலயமா சரி பண்ண முடியும்னா அந்த மாதிரி ஒரு கொலாஜனேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க, பட் அது ரொம்ப விலை ஜாஸ்தி, ப்ளஸ் மோஸ்ட்லி அவைலபிலிட்டி இந்தியாவில் இல்லை. ஸோ பெரும்பாலும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து சர்ஜரி மூலியமாக தான் நம்ம சரி பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த பேரோனிஸ் டிசீஸ்ன்ற வியாதி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.